இந்த மக்கத்து முஹாஜிர்கள் எப்படி இருந்தாங்க? அங்க போய் சுகபோகமா வாழ்ந்தாங்களா? அங்க அந்த திண்ணை தோழர்களுடைய அந்த திண்ணையில உட்கார்ந்து யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிடுற மாதிரி இந்த நிலைமைக்கு இவர்களுக்கு ஹஜ்ஜில ரீல்ஸா தான் செய்யறோம். நம்ம சைத்தானை பார்த்து கல்லறியல, சைத்தான் இருக்கிற இடத்துல சைத்தான் அந்த ஜம்பராங்கிற இடத்துல பகுதி யுத்தம் நடப்பதற்கு முன்பாக மதினாவை சார்ந்த ஒரு நாயக தோழர். இவர் ஆரம்பத்தில் இஸ்லாமிய எதிர்ப்பில் ஈடுபட்டவர் தான். இந்த இஸ்லாமிய எதிர்ப்பில் உச்சகட்டத்தில் இருந்தவர் தான். ஆனால் அந்த உஹது யுத்தத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரின் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி ஹாத்தமுன் நபி முத்தம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை எச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அன்பிற்கினை பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த வார ஜும்மாவின் பொழுது நாம் நோற்ற நோன்பு ஆஷராவுடைய நோன்பு, அந்த நோன்புக்குண்டான நன்மை என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, எவரொருவர் முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த ஆஷராவுடைய நோன்பை நோக்கின்றாரோ அவருடைய கடந்த ஓராண்டினுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற ஒரு தகவலை பார்த்தோம். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பொதுவாக சொல்லப்படவில்லை, சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டது. அப்போ ஒரு விஷயம் தெளிவாகிறது, பாவங்களில் சிறிய பாவம் பெரிய பாவம் என்று உண்டு. பாவம்தான், ஆனால் அதில் சிறிய பாவம் பெரிய பாவம் என்ற இஸ்லாமிய கண்ணோட்டம் ஒன்று. நாம் இந்த இடத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும். பாவம் செய்வது என்பது மனிதனுடைய இயல்பு. மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் நிகழ்வது என்பது மனிதனுக்கு இயல்பு, அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அவ்வாறு பாவம் செய்து விட்டவன் இது இயல்புதானே என்று பாவத்தை செய்து கொண்டே இருந்து விடாமல் ஒரு கணம் செய்த பாவத்தை நாம் சற்று சிந்தித்து பார்த்து, நாம் செய்தது பாவம் ஆயிருச்சே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே என்ற அந்த பாவத்திற்கு எவர் ஒருவர் படைத்தவனிடத்திலே பிழை பொறுப்பை தேடுகிறாரோ, தௌபா செய்கின்றாரோ, அவருடைய விஷயமாகவும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒருவர் செய்த தவறை உணர்ந்து திருந்தி அழுது தொழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டால் அந்த தௌபாவின் மூலமாக செய்த பாவங்கள் கூட நற்செயலாக மாற்றப்பட்டு விடுமா. இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு செய்தி பாருங்க. செஞ்சது என்னவோ பாவம்,
ஆனா அந்த பாவத்தை நினைச்சு உண்மையிலே இஹ்லாஸ வருந்தி தொழுது அல்லாஹ்விடத்தில் நம்ம கண்ணீர் விட்டு தௌபா செய்யும் பொழுது அந்த பாவங்கள் கூட அல்லாஹ்வினுடைய பார்வையில் நற்செயலாக கணிக்கப்படும். அப்படிப்பட்ட நற்செயல்களில் சிலவற்றை இங்கு நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. ஏனென்று சொன்னால் பாவங்கள், பெரும் பாவங்கள், சிறிய பாவங்கள். சிறிய பாவங்கள் பற்றி சொல்லும் பொழுது அது நாம் செய்யக்கூடிய நல்ல நல்ல அமல்களை கொண்டு அது மன்னிக்கப்படுகிறது, மாற்றப்பட்டு விடுகிறது, அது நற்செயலாக ஆக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் பெரிய பாவங்கள் இருக்குகிறது, அந்த பெரிய பாவம் நாம் தௌபா செய்தால் மட்டுமே அது மன்னிக்கப்படுகிறது. அப்ப இங்க ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். இஸ்லாத்திலே தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படக்கூடிய பெரும்பாவங்கள் உண்டா? நல்லா கவனிங்க. பெரும்பாவங்கள் தௌபா செஞ்சாதான் மன்னிக்கப்படும். ஆனால் இஸ்லாத்துல தௌபா ஒருத்தர் செய்யாமலேயே அவருடைய பெரும்பாவங்கள் ஒருவருக்கு மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அதற்கு 3 தருணங்கள் வாய்ப்பு இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. ஒரு 3 விதமான காலகட்டங்களிலே அந்த சமயங்களிலே இவருடைய தௌபா இல்லாமலேயே இவருடைய பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப அப்படி என்ன அந்த 3 அதிமுக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொன்னா அதைத்தான் இங்க சொல்றாங்க. அந்த 3 விதமான நற்செயல்களின் மூலம் நாம் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் கூட இந்த உலகத்திலேயே அந்த பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயம், ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், புதிதா என்ன செய்யறாரு, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அதற்கு முந்தைய காலகட்டங்களிலே செய்த பெரும் பெரும் பாவங்கள், எப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்திலிருந்து, ஏன்னா அதை விட ஒரு பெரும்பாவம் வேற என்ன இருக்குது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்திலிருந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட பெரும்பாவங்கள் முதற்கொண்டு அவர்கிட்ட இருந்துச்சு. மது குடித்தார், விபச்சாரம் செய்தார், வட்டி வாங்கினார், அநியாயமாக பிற உயிரை கொலை செய்தால், இதெல்லாம் பெரும்பாவங்கள் பட்டியலில் சொல்லப்பட்டிருக்குதுல. இப்படிப்பட்ட பாவங்கள் அவர் செய்திருந்தாலும் கூட ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்க தகுதியான அல்லாஹ் மட்டும்தான் என்ற இந்த ஏகத்துவத்தை சொல்லி இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவருடைய பழைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது, ஹிஜ்ரத் செய்வதன் மூலமாக மக்காவிலிருந்து அந்த காலகட்டத்திலே மதீனாவிற்கு நாயகத்தோடு ஹிஜ்ரத் செய்தார்கள் அல்லவா, அவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய பொருளாதாரத்தை பெரிதென மதிக்காமல், உறவுகளை பெரிதென மதிக்காமல், சொந்த ஊர் என்ற அந்த விஷயத்தை பெரிதென மதிக்காமல் அதை விட்டுவிட்டு எனக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் வேண்டும், அவர்களை கொண்டு நம்பிக்கை கொண்டு நான் அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு பரிபூர்ணமான ஈமான்தாரியாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்காவை விட்டு துறந்து மதீனா நகர் சென்றார்களே. மதீனாவுக்கு போயிட்டு அங்க என்ன முசாஃபராத்தான இருந்தாங்க. இந்த மக்கத்து முஹாஜிர்களும் எப்படி இருந்தாங்க, அங்க போய் சுகபோகமா வாழ்ந்தாங்களா? அங்க அந்த திண்ணை தோழர்களுடைய அந்த திண்ணையில உட்கார்ந்து யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிடுற மாதிரி இந்த நிலைமைக்கு இவர்களுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? ஆனால் இந்த நிலைமையை கூட அவர்கள் எதிர்கொள்ள தயாராகி விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இதையெல்லாம் விட நாளை மறுமையை பற்றிய அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தால். அல்லாஹ்வுடைய ரசூலை இவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அவர்கள் பெரிதென நினைத்த காரணத்தால் அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் அல்லவா. இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாகவும் அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் அறிவித்து விட்டான். தௌபா செய்யாமலேயே பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான முதல் தருணம் ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை தழுவுவது. இரண்டாவது, ஹிஜ்ரத்துடைய காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்தாரே அவர். மூன்றாவது, அல்லாஹ் அக்பர், ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார். அவர் தன்னுடைய எந்த வயதில் அல்லாஹ் நாடு இருக்கின்றானோ அந்த வயதிலே அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார். அந்த ஹஜ் மக்பூல் என்ற அந்த அந்தஸ்தை பெற்ற ஹஜ்ஜாக, ஒரு தகுதி பெற்ற ஒரு ஹஜ்ஜாக அவர் செய்கின்றார். நல்ல கவனிக்கும். சும்மா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே இவர் அந்த கேட்டகரி அடைஞ்சிறது கிடையாது. அந்த ஹஜ்ஜு
மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக இருந்ததா? இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன பொருள்? அது ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான நன்மைகள் மாத்திரமே நிறைந்த ஒரு ஹஜ்ஜாக இருந்தால், யாருக்கு எந்த கஷ்டம் கொடுக்கல, யாரையும் என்ன செய்யல, கண்ணிய குறைவா பேசல, யாரையும் அசிங்கமா திட்டல, யாரை பற்றி தவறான எண்ணம் கொள்ளல, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு அந்த சிரமங்களை எல்லாம் சகித்து கொண்டு, யா அல்லாஹ் உன்னுடைய இடத்திலே உன்னுடைய அடிமையாக உன்னுடைய விருந்தாளியாக உன்னுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில நான் வந்திருக்கிறேன். எனவே என்னுடைய அமலை நீ பொருந்து கொள்வதுதான் எனக்கு பிரதானமான நோக்கம். அதுவும் குறிப்பிட்ட அந்த பிறை 9 அன்று அரபாவுடைய தினத்திலே என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, அல்லாஹு அக்பர், சிறிய பெரிய என்று இல்லாமல் அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான அன்று பிறந்த குழந்தையாக, நன்மைகள் மட்டுமே நிறைந்த ஒரு குழந்தையாக அனுப்புகிறாய் அல்லவா? அந்த ஒரு விஷயத்திற்காகவே நான் என்ன செய்கின்றேன், யா அல்லாஹ் இந்த அத்துணை கஷ்டங்களும் சிரமங்களை உனக்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று ஒரு ஹாஜி யாரிடத்திலும் எந்த விதமான வம்பதும்புகளுக்கு போகாமல், வலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அல்லாஹு அக்பர், இந்த நிலைமையில் ஒருவர் ஹஜ்ஜை செய்தார் என்று சொன்னால் அதுதான் மக்பூல் மப்ரூரான ஹஜ். இப்படி எவர்கள் செய்கின்றார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் பெரும் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு தருணம் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுடைய விஷயத்தை மிக பாரதூரமாக நாம் கருதக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனநிலை மாறிவிட்டது. பணம் வந்ததற்கு பிறகும் கூட யோசனை, இன்று மக்களுக்கு மத்தியிலே உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், சந்தோஷம்தான். ஆனால் அதே ஆர்வம் கடமையான ஹஜ்ஜை செய்வதற்கு அதுவே மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பதை பார்க்கிறோம். நம்ம சம்பாதிக்கிறோம் போறோம் அப்படிங்கிற ஒரு பக்கம், இந்த வீட்டுல வயசானவங்களை நம்ம உம்ராவுக்கு அனுப்பி வைக்கிறோம் பிள்ளைங்களா சேர்ந்து, அது ஏதோ ஹஜ்ஜுக்கு அனுப்புன மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நமக்கு உண்டாக்கிறோம் சைத்தான். உம்ராவுக்கு போயிட்டு வரக்கூடியவங்களும் அப்பாட வாழ்க்கையில கஅபத்துல்லா பார்க்க நினைச்ச பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிறைவுக்கு வந்துடுறாங்க. இது ஒரு வகையான சைத்தானுடைய சூழ்ச்சியாக பார்க்கின்றோம். நமக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கடமைகள் 5. 5வது கடமை, ஒருவருக்கு பொருளாதாரமும் ஒருவருக்கு உடல் ஆரோக்கியமும் பெற்றிருந்தால் அவர் செய்ய வேண்டிய கடமையான அமல் உம்ராவையும் தாண்டி ஹஜ் என்ற கடமை. அந்த ஹஜ் என்ற கடமையை ஒருவர் நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் நான் உண்மையிலேயே உன்னுடைய அடிமைதான் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தான் சொல்லப்படுது. மாகான இப்ராஹிம் யஹூதிய்யன் வலா நஸ்ரானிய்யன். இப்ராஹிம் நபி என்ன இல்ல, அவர் யஹூதி கிடையாது, அவர் நஸ்ரானி கிடையாது, அவர் ஹனீஃபம் முஸ்லிமா. இப்ராஹிம் நபி யாரா? ஒரு பரிபூர்ணமான முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்கிறான். எப்ப இந்த சர்டிபிகேட்டை கொடுக்கிறான்? இந்த சர்டிபிகேட் அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் எப்ப அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலே விக்கிரக வழிபாடை எதிர்த்து தன்னுடைய தந்தையே அவர்கள் என்ன செய்தார்கள்? கேள்வி கேட்டார்கள், ஊரையே எதிர்த்தார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை போதிப்பதற்கு சிறு பிராயத்திலிருந்தே அவர்கள் தயாரானார்கள். அதனால் பல எதிர்ப்புகளுக்குள்ளானார்கள். அதையும் தாண்டி அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்து நிக்கா முடித்ததற்கு பிறகு குழந்தை இல்லாமல் சில காலம், குழந்தை இல்லையே என்று திருமணம் முடித்த அடுத்த நிக்காக முடிக்கும் பொழுது முதல் மனைவிக்கு குழந்தை பிறந்தது. ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த குழந்தையோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட அல்லாஹ் கொடுக்காமல் சோதித்தான். அந்த குழந்தையோடு அந்த பெற்ற தாயும் குழந்தையும் போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வர்ற மாதிரி அந்த சோதனையில் வெற்றி பெற்றார்கள். விட்டுட்டு வந்துட்டாங்க. பிறகு பார்த்தா அந்த கை குழந்தையா விட்டுட்டு வந்த குழந்தை கொஞ்சம் நடந்து சிறுவராக இருக்கு. அந்த குழந்தைய அறுத்து பலிவிடுற மாதிரி கனவுல கொடுத்த அதை இப்ராஹிம் நபி செய்கிறாரான்னு அல்லாஹ் சோதிச்சான். அதையும் என்ன செஞ்சாங்க? செய்ய துணிந்த அந்த சோதனை, அந்த சாதனை படைத்தார்கள். அல்லாஹு அக்பர். அந்த சாதனை படைக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு நேர்ந்தது. அல்லாஹு அக்பர். சைத்தானை பார்த்து தடுக்க வந்த அந்த சைத்தானை நேரடியாக கல்லெறிந்து விரட்டினார்கள். இந்த பக்கம் ஹாஜராம்மா குழந்தைக்கு தண்ணீர், தனக்கு தாகத்துக்கு தண்ணீர்
என்ற அடிப்படையிலே சஃபாவுக்கு மர்வாவுக்கு மத்தியில அந்த அலைந்த அலைச்சல் சோதனை, நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட சோதனை, இப்படி எத்தனை சோதனைகள். தனக்கு பிறந்த அந்த குழந்தை, அந்த சிறுவனை கத்தி வைத்து அறுக்கும் அளவிற்கு ஒரு சோதனையின் உச்சகட்டம். இப்படி எல்லா பிரச்சனைகளையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரியலாவே சந்திச்சு வந்தாங்க. நேச்சுரலா ரியலா பிள்ளைய போட்டு அறுக்க ஆரம்பிச்சாங்க, ரியலா சைத்தானை பார்த்து கல்லெறிஞ்சாங்க, ரியலா தன்னுடைய மனைவி மக்களை பாலைவனத்தில் விட்டுட்டு வந்தாங்க. இதற்கு பிறகுதான் கடைசியாக இப்ராஹிம் கலீலுல்லாஹ் நம்ம சொன்னதெல்லாம் செய்யறாருப்பா, நம்ம எதை சொன்னாலும் செய்யறாருப்பா, அந்த அளவுக்கு என் மேல இப்ராஹிம் நபிக்கு இப்போ அல்லாஹ் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கிறான். இப்ராஹிம் யாரு? ஹனீஃபும் முஸ்லிமா, அவர் தான் பரிபூர்ணமான முஸ்லிம். அப்ப இப்ராஹிம் நபிக்கு கிடைச்ச அந்த சர்டிபிகேட், அவருக்கு கிடைச்ச இந்த பரிபூர்ணமான முஸ்லிம் என்ற இந்த சான்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வாய்ப்பு தான் இந்த ஹஜ் என்ற ஒரு அமல். ஹஜ் என்ற அமலிலே இப்ராஹிம் நபி செய்த அந்த ரியலான எல்லா விஷயங்களும் நம்ம ரியலா செய்யறோம். எப்படி இன்னைக்கு மொபைல்ல ரீல்ஸ் போடுறோம் இல்லையா, அது மாதிரி ஹஜ்ஜில ரீல்ஸா தான் செய்யறோம். நம்ம சைத்தானை பார்த்து கல்லறியல, சைத்தான் இருக்கிற இடத்துல சைத்தான் அந்த ஜம்ராங்கிற இடத்துல பார்த்து பிஸ்மில்லா அல்லாஹ் கல்ல எறிகிறோம். நம்ம எந்த குழந்தையும் கொண்டு போய் அங்க அறுக்கல, அங்க என்ன செஞ்சிடறோம், அங்க தம் கொடுக்கறதுக்கு அங்க தனியா ஒரு ஆடோ ஒட்டகமோ நம்ம கொடுத்துடுறோம். சஃபா மர்வாவுக்கு மத்தியில் அன்னைக்கு ஓடுனாங்க தண்ணிக்கு, இன்னைக்கு குழு குழுன்னு ஏசில அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லா அமல்களையுமே அவர்கள் ரியலாக நேரடியாக உண்மையாகவே நடந்த சம்பவத்தை நாம் வெறும் நடிப்பின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். அந்த ஹஜ்ஜுடைய அமலை நாம் செய்ததற்கு பிறகுதான் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு அங்கீகாரத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். அன்பிற்கிற பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, பாவம், இந்த பாவத்தை பற்றி இன்னும் சில செய்திகள் சொல்லப்படுகிறது. மௌத்தா போற தருவாயில இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் ரொம்ப தேம்பி 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 அழுதாங்க. அப்போ அவங்க மகன் பக்கத்துல இருந்தாரு. எனது அருமை தந்தையே, ஏன் இப்படி அழுகுறீங்க? உங்களுக்கு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான சுப செய்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லலையா? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிக பிரபல்யமான ஒரு சஹாபி, நாயகத்திற்கு மிக நெருக்கமான ஒரு தோழர். அவருடைய இறுதி வேலை, அவருடைய அழுகையை கண்டு மகன் ஆறுதல் சொல்லுகிறார். ஏன் வாப்பா இப்படி அழுகுறீங்க? ஏத்தா அழுகுறீங்க? அழுகாதீங்கத்தான், ரசூலுல்லாஹ் உங்க மேல ரொம்ப பிரியம், ரசூலுல்லாஹ் உங்களுக்காக ஏகப்பட்ட சுப செய்திகள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் ஏன் அழுகுறீங்கன்னு சொன்னதுக்கு தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்களாம், எனது அருமை மகனே, என்கிட்ட என்ன இருக்குன்னு நீ தைரியமா இருக்க சொல்ற? அப்படி அல்லாஹ் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நீ அக்செப்ட் பண்ணப்பட்டுட்ட, நீ என்னால் அங்கீகரிக்கப்பட்டுட்டன்னு சொல்றான்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? வணங்க தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் ஏற்றுக்கொண்டேனே, அந்த ஒரு கலிமாவுக்காக அல்லாஹ் என்னை அங்கீகரித்தால் தான் உண்டு. யாரு இந்த மாதிரி சொல்றா? நாயகத்திற்கு நெருக்கமான, நாயகத்திற்கு மிக மிக நெருக்கமான, நாயகத்தின் மூலமாக பல சுப செய்திகள் சொல்லப்பட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இனி அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. எவ்வளவு ஒரு பணிவு பாருங்க, எத்தனை யுத்தங்கள்ல கலந்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வோட எத்தனை நெருக்கமா இருந்திருப்பாங்க. ஆனா அவர்கள் சொல்றாங்க, நான் கலிமா சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் என்னை மன்னிச்சாதான்ப்பா உண்டு. ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில சில கட்டங்கள்லாம் இருந்துச்சு. அந்த கட்டங்கள்ல முதல் கட்டம் என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது கடுமையான வெறுப்புல இருந்தேன். எப்போ? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி கடுமையான வெறுப்புல இருந்தேன். எந்த அளவுக்கு வெறுப்பு தெரியுமா? இந்த உலகத்திலேயே எனக்கு வெறுப்பானவங்க யாருன்னு முதல்ல நான் அவங்கள தான் நினைச்சிருந்தேன். இன்னும் அதை விட ஒரு செய்தி கூடுதலா சொல்லட்டுமா? சொல்றாங்க மகனுக்கு, எனக்கு மட்டும் சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா என்னால முடிந்தால் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு இருந்தது. ஏன்னா ஊருக்குள்ள அல்லாஹ் ஒருவனையே வணங்கணும்,
வேற மற்ற கடவுள் கிடையாது அப்படிங்கிறது என்னால என்ன செய்ய முடியல, ஆரம்ப காலகட்டத்தில் ஜீரணிக்க முடியல. வாய்ப்பு கிடைச்சு அவங்களை போட்டு சொல்லணும் என்ற அளவிற்கு விருப்பமானதாக இருந்தது. அந்த நேரத்தில் மட்டும் நான் மௌத்தாகி இருந்தால் என் நிலைமை என்னவாகி இருக்கும்? நம்மளும் சில சமயங்கள் யோசிக்கணும். சில பாவங்களை செய்யும் பொழுது அந்த பாவத்தை செய்யற நிலைமையில நமக்கு மௌத்து வந்துருச்சுன்னா என்ன, எப்படி என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். மது அருந்துறவங்க, வட்டி வாங்குறவங்க, சினிமா தியேட்டர்ல சினிமா பார்க்கக்கூடியவங்க, அவங்களும் கூட சேர்த்துக்கலாம். அல்லது விபச்சாரம் செய்யக்கூடிய வேலையில இந்த மாதிரி பாவமான தருணங்கள்ல என்னுடைய ரூஹி கைப்பற்றப்பட்டு விட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் அல்லாஹ்விடத்திலே? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் யோசிக்கின்றார்கள். தங்களுடைய இறுதி வேளையில் அவர்களுடைய அழுகைக்கு காரணம் அதுதான். இந்த மாதிரியான காலகட்டத்திலே என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு இருந்தால் என்னுடைய நிலைமை என்னவாயிருக்கும் தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரெண்டாவது காலகட்டத்தை சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு காலகட்டம் வந்துச்சு. அல்லாஹ் என் உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றிய ஒரு தெளிவை, இஸ்லாத்தை பற்றிய ஒரு கண்ணியத்தை எனக்கு கொடுத்தான். நான் நேர நபி அவர்களிடத்துல சென்று, யார சொல்லலாம், உங்களுடைய வலது கரத்தை நீட்டுங்கன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க. நான் பையத்தை செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு ரசூலுல்லாஹ்வுடைய வலது கையை நீட்டினாங்க. நானும் அந்த வலது கையில என்னுடைய வலது கையை வைக்க கொண்டு போயிட்டு படக்குன்னு எடுத்து கையை பின்னாடி வச்சுக்கிட்டு நான் கேட்டேன், யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன ஆச்சு அம்ரே உங்களுக்கு? எதனாலும் கேளுங்க. நான் இப்போ ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் ஒண்ணு வைக்கிறேன். நான் இப்போ உங்க கையில பிடிச்சு நான் பையத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய முன் நிலைமை என்னவாகும்? நான் இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்தை போதிப்பதற்காக வந்த இந்த இறை தூதருக்கும் நான் என்னென்ன அநியாயம் பண்ணிருக்கிறேன் அது பற்றிய கவலையால கேட்கிறாங்க. நான் இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய முன் நிலைமை பற்றிய எனக்கு விளக்கம் வேண்டும், ஒரு முடிவு வேணும். அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸ், கவலைப்படாதீங்க. எப்போ நீங்கள் அல்லாஹ் ஒருவனே என்றும் என்னைய ரசூல் என்றும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய முந்தைய பாவங்களை இந்த இஸ்லாம் அழித்து விடும். அதோடு சேர்ந்து சொன்னார்கள், ஹஜ் செய்தால் அவருடைய பாவங்களும் அழிந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அது போலதான் இதுவும் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஹதீஸ். இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும். நம்முடைய நியத் எப்பொழுதுமே பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுலே இருக்கணும். அதையும் தாண்டி நிகழ்ந்து விடக்கூடிய அந்த அதுக்கு பிறகு தவறுமோ எப்படி நடக்கக்கூடாது செய்யக்கூடாது நம்ம ஒரு முடிவுல இருப்போம். அப்ப அதையும் தாண்டி சில பாவங்கள் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு பிறகு தமிழ்ல அழகா என்ன சொல்லிடுவோம்? தவறு, தவறுதலாக தவறு செய்துவிட்ட ஒன்று. தெரிஞ்சே ஒருத்தர் சேரணும், அதுக்கு பேரு தவறு கிடையாது, அது பாவம். அது பாவம். அந்த பாவத்திற்கு அந்த தீமைக்கு நிச்சயமாக தௌபா செய்தே ஆக வேண்டும். ஆனால் தவறுதலாக செய்துவிட்ட அந்த விஷயத்திற்கு கூட இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சில விளக்கங்களை தருகிறது. அல்லாஹ் அக்பர். இங்க பாருங்க, ஒரு சஹாபி ஈமான் கொண்டுட்டாரு. ஒரு நேர தொழுக கூட ஒரு தொழுகல, ஒரு நோன்பு கூட ஒரு வைக்கல, ₹1 சதக்கா கூட அவர் பண்ணல. ஆனா அவர் சொர்க்கவாசி ஆயிட்டாரு. எப்படி ஆனாரு? அல்லாஹ் அக்பர். உஹது யுத்தம் நடப்பதற்கு முன்பாக மதீனாவை சார்ந்த ஒரு நாயகத்தோழர். இவர் ஆரம்பத்தில் இஸ்லாமிய எதிர்ப்பில் ஈடுபட்டவர் தான். இந்த இஸ்லாமிய எதிர்ப்பில் உச்சகட்டத்தில் இருந்தவர் தான். ஆனால் அந்த உஹது யுத்தத்தினுடைய நெருக்கத்திலே அவருக்கு சில தெளிவை, ஹிதாயத்தை அல்லாஹ் தருகிறான். அந்த ஹிதாயத்தை பெற்றுக்கொண்ட அவர் என்ன செய்யறாரு? ஈமான் கொண்டுட்டார். ஈமான் கொண்டுட்டு நானும் எதிரிகளை எதிர்க்க போறேன்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு யுத்தத்துக்கு வந்துட்டார். இவரு காபீர் நினைச்சு சஹாபாக்கள் தாக்குறதுக்கு வர்றாங்க. பாருங்க எந்த தருணம். அப்பதான் ஈமான் கொள்றாரு. ஈமான் கொண்ட உடனே யுத்தத்துக்கு வர்றாரு. யுத்தத்துல முஸ்லிம்களே அவரை கொள்றதுக்கு வர்றாங்க. பிறகு அங்க என்ன செய்யறாங்க? அவரை கொண்டாதீங்க, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, அவர் நமக்கு சப்போர்ட்டா எதிரிகளை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு.
அப்ப சொன்னாங்க அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய நியத் என்ன? மக்கத்து அந்த முஹாஜிரினோடு ஏதாவது முன்பகை காரணமாக வச்சுட்டு சண்டைக்கு வர்றாரா, இல்லனா இவர்கள் எல்லாம் ஈமானுக்கு விரோதமானவர்கள், இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் என்ற எண்ணத்தோடு வருகிறாரான்னு கேட்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த மக்காவாசிகளோடு இவருக்கு முன் விரோதம் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் என்ற ஒரே ஒரு விஷயத்தை கொண்டுதான் இவர் என்ன செய்யறாரு, இந்த யுத்தத்திற்கு வாள் எடுத்து வருகிறார் என்பதாக பேசிக் கொண்டார்கள். யுத்தம் நடந்தது. எதிரிகளால் கண்ணா பின்னமாக வெட்டுப்பட்டு கொத்துப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார். இந்த செய்தியை இவர் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த செய்தியை அவருடைய சகோதரிட்ட விசாரிக்கிறதுக்காக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க. கேட்கும்போது உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்குது. என்னமா உங்க சகோதரர் இப்படி எல்லாம் இருந்தாரு, திடீர்னு அவர் யுத்தத்துக்கு வந்து சண்டையை போட்டு எதிரிகளோட காபிர்களோட போரிட்டு இவர் ஷஹீதாவும் ஆயிட்டாரு, அவருடைய நிலைமை தான் என்ன? உண்மைதான், அவர் இஸ்லாத்துக்கு விரோதமா இருந்தவர் தான். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த யுத்தத்திற்கு வந்தார். இஸ்லாமிய எதிரிகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார் அப்படிங்கிற உண்மைகளை சொன்ன உடனே அப்பதான் அந்த செய்தி ரசூலுல்லாஹ்ட்ட போகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த தோழர் ஒரு நேர தொழுகை கூட தொழாவிட்டாலும், எப்படி ஒரு நோன்பு கூட நோற்காவிட்டாலும், அவர் ஈமான் கொண்டு அடுத்து அவர் செய்த அமல் ஃபீ சபீலில்லாஹ்விலே ஷஹீதாக்கப்பட்ட ஒரு அமலை செய்து விட்டார் அல்லவா, அவர் சொர்க்கவாசி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படியான சில தருணங்கள்லாம் இருக்குது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில சில பாவங்கள் நடக்குது, நம்ம அதை எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். மார்க்கம் சொல்லுது, உண்மையான இறையச்சமுடையவர்கள் ஒரு பாவத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா தான் தலைமையில ஏதோ பெரிய மழை இருக்கிற மாதிரியா ஃபீல் பண்ணுவாங்களாம். எப்படி ஒரு 10-15 கிலோ வெயிட் தூக்கி வச்சா கொஞ்ச நேரம் சமக்க முடியும், அதுக்கு மாதிரி சமக்க முடியுமா? ஒரு மழை இருக்கிற அளவுக்கு ஒரு பாரமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய மனசு அவ்வளவு பாரமா இருக்கும். இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனே, இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேனே என்று அவர்கள். ஆனால் இறையச்சம் இல்லாதவர்களுக்கு ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள் என்று சொன்னால், இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது மூக்குல வந்து ஒரு ஈ வந்து உட்காருது. அடடா, என் மூக்குல ஈ உட்கார்ந்துருச்சு, நான் கவனிப்பான நானு அப்படி தட்டி விட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு பாவத்தை செய்யக்கூடிய பாவி அவர் செய்து விட்ட பாவத்தை மூக்கில் அமரக்கூடிய ஈயை தட்டி விடுவது போல் தட்டி விட்டு சென்று கொண்டிருப்பாராம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. நம்ம இதுல எந்த கேட்டகரியில் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சஹாபாக்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அவ்வளவு தூரம் மறந்துவார்கள். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், இந்த உலக மக்கள் எல்லாம் தான் செய்துவிட்ட பாவத்திற்கு அழுதால் எவ்வளவு அழுகை இருக்குமோ அந்த அளவுக்கு அழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது துஆ செய்வார்கள் தௌபாவிற்கு. அடுத்து சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுத அழுகையையும் உலக மக்கள் அனைவரும் அழக்கூடிய அழுகையையும் சேர்த்தாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே நடந்துவிட்ட தவறுக்கு அழுதார்களே, அந்த அழுகைக்கு கூட ஈடாகாது என்பதாக சொல்வார்களாம். தௌபாவிற்காக அவ்வளவு அழுது இருக்கிறார்கள். நாம் எங்க அழுகிறோம்? துஆ கேட்கறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோமா? துஆ கேட்கிறப்ப நம்முடைய மனசு வந்து உட்காருதா? மனசு ஒன்றி துஆ கேட்கிறோமா? ஏதாவது கஷ்டம்னா அப்போதைக்கு அந்த கஷ்டத்தை, எப்படி தலைவலினா தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுற மாதிரி, காய்ச்சல் காய்ச்சலுக்கு ஒரு டோல 650 போடுற மாதிரி, அந்த மாதிரி நம்ம இபாதத்தை ஆக்கி வச்சிருக்கிறோம். ஒரு கஷ்டம்னா வந்து தொழுகிறது, ஒரு கஷ்டம்னா வந்து அல்லாஹ் அழுது அப்படியே துஆ கேட்கிறது. அதுக்கப்புறம் இல்ல, நம்முடைய பாவத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் அழுக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அன்பிற்கிற பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பாவமற்ற சமுதாயமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு தருணங்களை அல்லாஹ் நமக்கு தந்தர் புரிவானாக. அன்பிற்கிற பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதனுடைய விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.